ஹலோ ஸ்குவாட். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியோ சியர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 11. யமசாவோட ஆளுங்க கூட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு போலீஸ் வர சவுண்ட் கேட்கவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் அங்கிருந்து ஓடிடுறானுங்க. கியமாசாவையும் அங்கேயே விட்டுட்டு ஓடிடுதானுங்க. அப்பாடா ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஹே நீங்க பாத்துருக்கணுமே நான் வேற லெவல்ல அவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லவும், நீ அடிச்சதை நான் பார்க்கலையே, நீ அடி வாங்கிட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். ஜாக்கன் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கோ அவனுக்கோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. ஹீனாவோ யமாவோ ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்துருந்தாங்க. மோபியஸ் டோமான் ரெண்டு பேரோட ஆளுங்களுமே சண்டை போட்டு டயர்டா படுத்து கிடக்குறாங்க. ஆனா மைக்கியும் ஹான்மாவும் மட்டும் இன்னும் சண்டை போடுறதுக்காக நின்னுகிட்டே இருக்காங்க. ஹான்மாக்கு சண்டை போடுறதுல ரொம்பவும் மூச்சு வாங்குது. ஹே மைக்கி உனக்கு மூச்சு வாங்கலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், பாஸ் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிக்கிறான். கேட்டுக்கோ மைக்கி, சினிஸ்டர் பைக்கர் கேங்னு ஒன்னு இருக்கு, அதோட பேரு வால்ஹாலா. என்னோட பேரு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் ஹான்மா, வால்ஹாலாவோட வைஸ் கமாண்டர். இதுக்கப்புறம் டோமான்ல யாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுதான். டிராகனை இப்ப ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்துட்டே இருக்கிறான். அப்ப டிராகன் வந்து கையை நீட்டவும் நம்ம ஹீரோ போய் அவன் கையை பிடிக்கிறான். நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் தாட்டியமிச்சி அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவோ, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். மைக்கிய நல்லா பாத்துக்கோ டாக்கமிச்சி அப்படின்னு டிராகன் சொல்லவோ, அவனோட பல்ஸ் போயிருது. டாக்டர்ஸோ சிபிஆர் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பல்ஸ் திரும்ப வரவே மாட்டேங்குது. டிராகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறா. இங்க மைக்கி வேக வேகமா வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இப்போதைக்கு டிராகன் மூச்சு விட்டுட்டு இருக்கான். அவனை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீனா யமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்துருந்தாங்க. நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, அந்த கடவுள் கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னது பல்ஸ் நின்னுடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. டிராகன் மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யமா வருத்தப்படவோ ஹீனா அவளை ஆறுதல் படுத்துறா. பேயானோ டாக்கிஷியும் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோ கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப மைக்கி அந்த இடத்துக்கு வரான். மைக்கி அது வந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச வரவோ, இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி இப்ப நேரா அந்த ஆபரேஷன் தியேட்டர் முன்னாடி போய் நின்னு, ஹே டிராகன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. டிராகன் எப்பவுமே சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், நானும் அவனும் சேர்ந்துதான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு சொல்லி. சோ நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல, அவன் தன்னோட கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவான், அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லிட்டு, ஆனா இது ஹாஸ்பிட்டல், சோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா, மைக்கி சொல்றதோ கரெக்ட் தான். நாங்க பயப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. மைக்கி மாரியே நாங்களும் பயப்படாம தைரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து டாக்டர் எல்லாருமே வெளியே வரப்போ எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா கத்துறாங்க. டிராகன் டிராகன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. நான் போய் வெளியே நிக்கிற எல்லா டோமான ஆளுமட்டியும் சொல்லிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி மீட்சியா சொல்றான். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. அப்ப பேயான் மட்டும் அப்படியே நிக்கவும், நீ வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறா. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேயான் சொல்லவும், நீ இது எல்லாத்தையுமே பாக்காக தான் பண்ணாங்கிறது நம்ம எல்லா ஆளுங்களுக்குமே தெரியும். சோ நீ கவலைப்பட தேவையில்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாவ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா டெய்லியும் டிராகன் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்து அவங்க கையில ஒரு கிஃப்ட்ட கொடுத்து பாவுக்கு அனுப்பி வைப்பான். அப்பா அம்மாவை மட்டும்தான் ஜெயிலுக்குள்ள அலோ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்துமே அவன் டெய்லியும் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தனை தான் நீ கொல்ல பாத்திருக்க அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேயான்னு சொல்லவும், நீ இதை டிராகன் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகவும் பேயானி பாலறான். மணி 12:30 தாண்டிச்சு, ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 4 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா அங்க இருந்து கிளம்புறான். ஆகஸ்ட் 3 தான் டிராகன் இறந்திருப்பான் அப்படின்னா ஆகஸ்ட் 4 நான் வந்துட்டேன், இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் சாதிச்சுட்டேன் நவுட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். டிராகனுக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சு டோமான்ல எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா மைக்கி இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மைக்கியை தேடி போறான். மைக்கி தனியா நின்னுட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடியுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டாலும் கூட இன்னொரு தடவை இந்த மாதிரி பயம் கொடுத்தீரா கேந்தி அப்படின்னு சொல்லி மைக்கி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ அதை புரிஞ்சுக்கிட்டு மைக்கி டிஸ்டர்ப் பண்ணாம தனியா அந்த சைடு நின்னுட்டு இருக்கான். இன்னொரு தடவை என்ன இந்த மாதிரி பயப்பட வச்சினா நானே உன்னை கொன்றுவன்டா முட்டாள் கென்னி அப்படின்னு சொல்லி மைக்கி ரொம்பவும் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ 10 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவே வேற லெவல்ல மாறி இருக்கான். ஏன்னா எல்லாருமே நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுத்துறாங்க. இது தாக்கியமிச்சிடா, அந்த ஆகஸ்ட் 3 நடந்த சண்டையவே இவன் தான் தடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோவோ ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஏன்டா காப்பாத்தணும்னு இப்போ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி ஆக்வன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே டிராகன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கவோ, ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி டிராகன் திட்டவும், ஏன்டா என் லைஃப்ல நான் இந்த மாதிரி மரியாதையெல்லாம் அனுபவிச்சதே இல்ல, கொஞ்சோண்டு ஓவர் சீன் போட்டா நான் குறைஞ்சா போயிட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே டாகேமிச்சி,
மைக்கி இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. டோமான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ மைக்கி யூஸ் பண்ண யூனிஃபார்ம் தான் இது. மைக்கியோட ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்ங்கிறதுனால இது அவனுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதை நீ யூஸ் பண்றதோ பண்ணாததோ விருப்பம். ஆனா அதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதை உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ப்ராப்பரா சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தலை குனிஞ்சு, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். நீ காப்பாத்துனது என்ன மட்டும் இல்ல, டோமானையும் சேர்ப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹே டிராப்பின், இது ரொம்பவும் பெரிய பொறுப்பு. இதுக்கு ஒரு நாள் தகுதியானவனா என்னால மாற முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கப்போ, மீற மைக்கி கிட்டே கேளு, அவர் ரூஃப் டாப்ல தான் படுக்கா அப்படின்னு சொல்றான். ஹே மைக்கி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கேட்கவும், என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாவே இருக்கு. ஆன்மா எதுக்காக டிஎம்எஸ் அவ யூஸ் பண்ணி டிராக்கனை போல பார்க்கணும், எதுக்கான எமியர் டிராக்கனையும் பிடிக்க பார்த்து டோமான காரியம் பண்ண பார்த்தனும். அதை விட எனக்கு ரொம்பவும் குழப்பமா இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முன்னாடியே வரப்போகுதுங்கிறது உனக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு. உண்மையா சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கலாம். நம்ம ஹீரோ அமைதியா நின்னுட்டுப்பான். ஆமா, உன் ட்ரெஸ்ஸையா காமெடியா இருக்கு. சரி, அதை விட்டு தெரியல, டென்னி இப்போ உயிரோட கம்னா அதுக்கு மீடா தரணும். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக் எமிச்சி அப்படின்னு சொல்லி அவன் கை கொடுத்துறான். ஹீனா, டிராக்கன், மைக்கி உன்னை எல்லாம் கூடயுமே இருக்கணும்னு தான் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் போக வேண்டிய மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப நவுட்டோ பாக்குறதுக்காக போறான். ஹே தாக்கமிச்சி, இப்பெல்லாம் நான் அடிக்கடி சொல்லாம கொள்ளாம வந்துடுது அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்கவோ, அது சும்மாதான் நவத்தோ இருக்கானான்னு கேட்கவும், நவத்தோ இங்க வா அப்படின்னு சொல்லி ஹீனா கூப்பிடுறா. கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போய் அவனை கோட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீனா போதுவோ, ஹே ஹீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவ தையில ஒரு செயினை கொடுக்குறான். ஸ்டீவன் அப்பதே உன் பேரை கொடுப்பணும்னு நினைச்சேன். நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காத, அதுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்போ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ அதை மாத்திக்கிடுறா. நான் இந்த வந்ததுக்காரையால நான் இதை வாங்கிட்டு கொடுப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா நான் நினைச்சாலே இதுக்கப்புறம் சும்மா ஹீனாவை மனக்கு பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பேக் இருந்துச்சு அப்படின்னு வசதபோ கொஞ்சம் நெருஃபரிங்களா அப்படின்னு சொல்லி நவுட் ஆகிறப்போ, அந்த பேஸ் வரலாம் ஓட்ட டிக்கிறியா அப்படின்னு சொல்லி சீனா பிக்கவோ, நீவமே இந்த கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி நவுட்ட டிக்கப்போ, நம்ம ஹீரோ நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை நீ தவோய்க்கொள்ளலாம் ஹேண்ட் செட் பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னு நவுட்ட கேட்கலாம். சீனா எப்பவுமே ஹாப்பியா இருக்குன்னு சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ, அவருக்கு எதுவுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. இவனே இப்ப ஹேண்ட் ஷேக் பண்றான். டிராக்கன் இறந்ததுனாலவா கியூசட்டிஸ் ஹேண்ட் கமாண்டர் ஆதரவா மைக்கியோ மோசமானவனா மாறியிருப்பான். ஆக்கூன் இறந்து போயிருப்பான். ஹீனாவும் இறந்து போயிருப்பா. ஆனா டிராகன் இப்ப இறக்கலங்கிறதுனால எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தா நான் அதே கரையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வேலை புரியா ஒருவேளை இது எல்லாமே கனவா அப்படின்னு அந்த ஹீரோ யோசிக்கிறான். சரி நவுட்டோக்கு கால் பண்ணி கேப்போ, ஹீனோ உயிரோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நவுட்டோக்கு கால் பண்ணான்னு பார்த்தா நவுட்டோ கான்டாக்ட் நம்பர் அதுல இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட கையை பாக்குறான். அவன் கையில அந்த தளம் இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரியுது. இன்னைக்கு சலூனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் நோட்டிபிகேஷன் காட்டுது. நான் இதுக்காக சலூனுக்கு போகணும்னு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தா கொண்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அப்படியே கண் கறந்துறான். அப்படின்னா நீ ஆசைப்பட்டவரையே ஹேர் ஸ்டைலிஸ்டா மாறிப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இந்த இடத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த மாசத்துல இருந்து நான் தான் கஸ்டமர்ஸ்க்கு ஹேர் கட் பண்ண போறேன். நான் உன்னை இந்த இடத்துல கூப்பிட்டோம்னா மீதானே என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை அவனுக்கு ஞாபகப்படுது. உடனே நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். ஹே எதுக்கு சார் ஆறதுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி ஆக்குன்னு கேட்கறான். ஒரு வழியா நான் எல்லாரையுமே காப்பாத்திக்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப அண்ணன் நம்பர் ரெண்டு காந்தர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ, பேக்கி மிச்சி நம்ம மிஷின் சக்சஸ் ஆயிட்டு நீ சாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். நவட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஃபியூச்சர்ல எல்லாத்தையுமே மாத்திக்க, ஹீனாவோ இப்போ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஷார்ட் ஆஃப் இந்த எபிசோட் முடிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.